பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதில் தேவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது போல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த பூமி ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். 1ஆம் நாள் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து வெளிச்சத்துக்கு பகல்னும் இருளுக்கு இரவுனும் பேரிடுகிறார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் முடிந்தது. 2ஆம் நாள் தேவன் ஜலத்து நின்று ஜலத்தை பிரிக்கும்படியாய் ஆகாய விரிவை உண்டு பண்ணி அதற்கு வானம்னு பேரிடுகிறார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் முடிந்தது. 3ஆம் நாள் தேவன் ஜலமெல்லாம் ஓரிடத்துல சேரவும் வெட்டாந்திரை காணப்படவும் செய்கிறார். வெட்டாந்திரைக்கு தேவன் பூமின்னு பேரிடுகிறார். சேர்ந்திருக்கிற ஜலத்துக்கு தேவன் சமுத்திரம்னு பேரிடுகிறார். இதோடு கூட சேர்த்து புல் பூண்டுகள், கனி தரும் மரங்கள், செடிகள் இவை எல்லாவற்றையும் தேவன் முளைப்பிக்கிறார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் முடிந்தது. 4ஆம் நாள் தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் அதோடு கூட சேர்த்து நட்சத்திரங்களையும் உண்டாக்குகிறார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் முடிந்தது. 5ஆம் நாள் தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், பறக்கும் பறவைகள் இவை எல்லாவற்றையும் உண்டாக்கி அவர்களை பார்த்து நீங்கள் பலுகி பெருகுங்கள்னு சொல்லி அவைகளை ஆசீர்வதிக்கிறார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் முடிந்தது. 6ஆம் நாள் தேவன் நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவை எல்லாவற்றையும் உண்டாக்கி மனுஷனை தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவன் மனுஷனை பலுகி பெருகும்படியாய் ஆசீர்வதித்து இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் முடிந்தது. அப்போ இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை குறித்து பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். God bless you all. Thank you.